சார் வணக்கம். வணக்கம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்க போகுது சார்? இதுவரையும் நம்ம பார்த்த தேர்தல்கள் மாதிரி இருக்குமா? இதில் ஒரு புதுமை இருக்கா? புதுமை இல்லாமல் ஆயிருக்கும். விஜய் வந்ததுக்கப்புறம் அந்த டைனமிக்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. 2021 தேர்தல், 2016, 2001, 2011, 2006 இந்த தேர்தலில் ஒரு பலமுனை போட்டி வந்து எமர்ஜ் ஆகி, ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் வந்து எமர்ஜ் ஆகி வந்துகிட்டே இருந்தது. அதில் 2011 அது திருப்பி இருமுனை போட்டிக்கு போச்சு. விஜயகாந்த் வந்து அதிமுக கூட்டணியில் இணைஞ்ச உடனே அது பழையபடி அது இருமுனை போட்டிக்கு மாறிச்சு. 2014 பார்லிமெண்ட் தேர்தலில் தவிர்க்கவே முடியாமல் ஜெயலலிதாவோட அதிமுக வந்து தனித்து நிற்கும் போது வேறு வழியே இல்லாமல் இங்கே ஒரு என்டிஏ வந்து தனி அலையன்ஸை உருவாக்கி ஒரு முனை போட்டி உருவாயிடுச்சு. 2016 அது இன்னொரு எக்ஸ்டென்ஷனுக்கு போய் மக்கள் நல கூட்டணி, பாமக, காங்கிரஸ், அதிமுகங்கிற இன்னொரு பலமுனை போட்டி உருவாச்சு. வழக்கமாக இருமுனை போட்டிங்கிறது ஆளும் அரசுக்கு எதிராக மாறும். எப்போதுமே இருமுனை போட்டிங்கிறோட பலாபலன் என்னவாக இருக்குன்னா, அரசுக்கு மேலே இருக்கிற அதிருப்தி வாக்குகள் வந்து ஒரு முனையில் குவியும். எப்போதுமே அதிமுக திமுக மாறி மாறி ஆட்சிக்கு வந்ததுக்கான அடிப்படை காரணம் என்னென்னா, அவங்க இருமுனை போட்டியை தொடர்ந்து தக்க வச்சாங்க. 2006 கூட விஜயகாந்தோட வருகை வந்து திமுக வந்து மிகப்பெரிய மெஜாரிட்டியை போக விடாமல் தடுத்துச்சு. ஆன்டி இன்கம்பன்சியை வந்து அது தடுத்துச்சு. அதை ஜெயலலிதா வந்து 2011 அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு அவரை உள்ளே எடுத்துக்கிட்டு மிகப்பெரிய வெற்றியை அலையை உருவாக்குச்சு. 2019 தேர்தலில் 5 முனை போட்டி உருவாச்சு. 2 புது பிளேயர், அதிமுக, திமுக, தினகரன், கமலஹாசன் ப்ளஸ் சீமான் அப்படின்னு 5 முனை போட்டி உருவாச்சு. 5 முனை போட்டியில் தினகரனுக்கு வந்து அவர் அதிமுகவில் இருந்து பிளவுபட்டு வந்த வாக்குகளும், கமலஹாசன்கிற புது ஒரு நடிகருக்கு வழக்கமாக கிடைக்கிற வாக்குகள் அவருக்கும், சீமான் ஒரு புது எமர்ஜியாக 1% இருந்து 3.38% மேலே வந்தார். இந்த டைனமிக்ஸ் 2019 அப்புறம் முழுக்க மாறிடுச்சு. பலமுனை போட்டி தான் தமிழ்நாட்டில் மீண்டும் முக்கியத்துவம் பெற்றிருக்கு. 2021 தேர்தலில் இதே அணிகள் நின்னா கூட சீமான் மட்டும்தான் எமர்ஜ் ஆகி மேலே வந்தார். தினகரனும் கமலஹாசனும் பின்வாங்கி அவங்க கமலஹாசன் திமுகவுக்கும், தினகரன் வந்து அதிமுகவுக்கும் போய் இன்னைக்கு அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. நடுவில் வந்த சரத்குமார், விஜயகாந்த், தேமுதிக இவங்கெல்லாம் தேர்தலுக்கு தேர்தலில் அணி மாறிக்கிறது அல்லது அணியை உருவாக்கிக்கிறதுங்கிற அடிப்படையில் போய்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தேர்தல்லையும் 2021 தேர்தலில் பலமுனை போட்டி இருந்தால் கூட எடப்பாடியோட ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட் வன்னியர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்ததுங்கிற அந்த விஷயம் அந்த தேர்தலோட டைனமிக்ஸை டோட்டலாக மாற்றிடுச்சு. அது வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற திமுக அணியோட செக் பாயிண்ட்டாக அது மாறிச்சு. மிக கடுமையான தோல்வியை சந்திக்கும் எதிர்பார்க்கப்பட்ட அதிமுக சர்வே ஆகி கிட்டத்தட்ட 75 தொகுதியில் அவங்க லீடிங் பண்ணாங்க. அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அவங்க பயங்கரம் வின் பண்ணாங்க. 10% அவங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுத்தது. அதே 10% இடஒதுக்கீடு வந்து வேறு பகுதிகளில் அவங்களுக்கு பெரிய சரிவையும் கொடுத்துருக்கு. இந்த டைனமிக்ஸ் இல்லாமல் ஒருவேளை ஒரு பிஜேபியை கழட்டி விட்டுட்டு 10% இடஒதுக்கீடு நடத்தாமல் இருந்திருந்தாருன்னா இந்த போட்டி இன்னொரு டைனமிக்ஸுக்கு போயிருந்திருக்கும். இந்த 1 இயர் இடஒதுக்கீடு அப்படிங்கிற அந்த டேர்னிங் பாயிண்ட் ட்விஸ்ட் வந்து எலெக்ஷனுக்கு முன்னால் நடந்தது. அது மீண்டும் தமிழக காலத்தை இருமுனை போட்டியை மாற்றணும். அப்படி மாற்றினா கூட சீமானோட வளர்ச்சி வந்து கிட்டத்தட்ட 6.7க்கு வந்துட்டார். அவர் தான் இதை 3 முனை போட்டியாக மாற்றினார். 3 முனை போட்டியாக இருந்தால் கூட எடப்பாடியோட இந்த மூவ் வந்து மீண்டும் ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடின்னு மாற்றிடுச்சு. ஆனால் 2024 அது மீண்டும் பலமுனை போட்டிக்கு போச்சு. அண்ணாமலை ஒரு புதிய அணியை கட்டமைச்சிட்டார். அது வெற்றி பெற வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, ஆனால் ஒரு சரியான போட்டியை வந்து அவங்க கொடுக்குற அளவுக்கு ஒரு 18% வாக்குகள் எடுத்தார். சீமான் 8க்கு போனார். அதிமுக தனியாக நினைச்சு, திமுக வழக்கம் போல் ஸ்ட்ராங் அணியாக நிற்கிறாங்க. அதே டைனமிக்ஸில் இப்போவும் எடப்பாடியோட ராஜதந்திர நடவடிக்கையினால என்டிஏங்கிற அணியை வந்து அவர் உடைச்சு தான் அந்த அணிக்கு தலைமை ஏற்று ஒரு 3வது ஃபர்மிடபிள் அலையன்ஸ் உருவாகிற வாய்ப்பை வந்து அவர் முற்றுப்புள்ளி வச்சுட்டார். இப்போ களத்தில் வந்து மீண்டும் என்டிஏ தமிழ்நாடு அல்லது என்டிஏ இந்தியாங்கிற கூட்டணி தான் இன்றைக்கி ஃபர்மிடபிள் இருந்தால் கூட விஜயோட வருகை வந்து இந்த விஷயத்தை மீண்டும் பலமுனை போட்டிக்கு தள்ளுது. இப்போ விஜயோட வருகை அந்த சில நேரங்களில் நமக்கு பேசும்போது 4 முனை போட்டியாக தெரியும். ஆனால் களத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லா தொகுதிகள்லையும் போட்டின்றது 2 கட்சிகளுக்குள்ளே இருக்கும். குறிப்பிட்ட சில மண்டலங்களுக்குள்ளே இல்லை தொகுதிகளுக்குள்ளே தான் அந்த 3 முனை 4 முனை இருக்கும். பட் விஜய் வருகை 234 தொகுதியிலையும் இதை ஏற்படுத்தியிருக்கா?
இல்லை நான் பெர்செப்ஷன் வைஸாக சொல்கிறேன். ஓகே. அவர் என்ன ஓட்டு வாங்க போகிறாருன்னு தெரில. நான் இது வரைக்கும் எந்த தேர்தலும் நிற்கலை. அவர் ஒரு இடைத்தேர்தலில் கூட நிற்கலை. இப்போ சீமான் வந்து ப்ரூவ்டு ஓட்டு இருக்குது 8.2ங்கிறது அவர் நிரூபிச்சிருக்கிறார். தனியாக நின்று நிரூபித்து எந்த கூட்டணிக்கு போகாமல் எல்லா தேர்தலையும் தொடர்ந்து தனித்து நின்று ஒரு 8.2ங்கிற இடத்துக்கு வந்துட்டார். ஆனால் விஜய் வந்து தெரியல. அவரோட கணக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் 0ல் இருக்கிறார். 2026 தான் தெரியும் அவர் எந்த நம்பர், அது 8, 10, 15 இல்லை இவங்கெல்லாம் சர்வேக்கெல்லாம் சொல்கிற மாதிரி 30, 40 அல்லது வெறும் 3% பிரசாந்த் கிஷோர் மாதிரி சர்வேக்கெல்லாம் 20% சொல்லும்போது கடைசியில் 3.5% விழுந்தாரே, அப்படியா? எதுவும் தெரில. 10,000 ரூபா கொடுத்த உடனே நிதிஷ்குமாருக்கு பெரிய அலையடித்த மாதிரி நேற்று நடந்த ட்விஸ்ட் வந்து விஜயை எவ்வளோ தூரத்துக்கு கீழே தள்ள போகுது இதெல்லாம் தெரியல. இதெல்லாம் என்னோட ஒப்பீனியன் தான், இமேஜினரி தான். விஜய் வந்து ஒரு கற்பனையான விஷயத்தை தான் முன்வைக்கிறார். இவ்வளோ ஓட்டு வருங்கிறது ஒரு கற்பனை தான். அந்த கற்பனைக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ப்ரூவ் ஆனதான் உண்டு. ப்ரூவ் ஆகிற வரைக்கும் விஜயை வந்து பெர்செப்ஷனாக தான் நம்ம பேச முடியும், ஒரு கருதுகோளாக தான் வச்சுக்க முடியும். இது நடக்கலாம் அல்லது நடக்காமல் போகலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜோசியம் பார்க்குற மாதிரி தான் அது. சீமான் 8.2 கீழே போகலாம் அல்லது மேலே போகலான்னு ஒரு ஆதாரத்தை வச்சு நம்ம பேச முடியும். விஜய்க்கு நம்ம எதை பேசுறது? இருக்கிறது 0. இனிமேல் அவர் ஓட்டு வாங்குற ஒவ்வொரு ஓட்டு தான் அவருக்கு கவுண்டு. அந்த 2026 எலெக்ஷன் கமிஷனோட பூத் கமிட்டியில் அந்த இவிஎம் மிஷினை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் விஜயோட உண்மையான நிலவரம் தெரியும். நம்ம நினைக்கிறது தப்பாக இருக்கலாம். ஆட்சி மாற்றத்துக்கே மக்கள் மொத்தமாக அவருக்கு ஓட்டு போடுறான். அப்படி எந்த சைனும் வந்து கிரவுண்டில் தெரியல எனக்கு தெரிஞ்சு. கிரவுண்டில் வந்து ஒரு சின்ன ஒரு ஷேக்கிங் இருக்கே தவிர அடி மட்டத்திலிருந்து மக்கள்கிட்ட இந்த ஆட்சி மாற்றத்துக்கான சிந்தனையோ அல்லது இந்த ஆட்சியை நீக்கிறதுக்கான முழு தகுதியும் அல்லது முழு அந்த உரிமை கோரலும் விஜய்க்கு தான் இருக்குங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் நான் இது வரைக்கும் பார்க்கல. இப்போ என்னவா இருக்க போகிறாரு சார் அவர் விஜயோடைய இந்த பொலிட்டிக்கல் வருகை அப்படிங்கிறது? திமுகவுக்கு என்னவா இருக்க போது, அதிமுகவுக்கு என்னவா பெர்செப்ஷனாக பார்க்கும்போது கூட கேட்குறேன். இல்லை, இப்போ இது பியூஷ் கோயல் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. விஜய் வந்து நாட் கிங் மேக்கர் இல்லை, அவர் தான் ஒரு ஸ்பாய்லர். ஆனால் அவர் ஒரு விஷயத்த சொல்லலை. யாருக்கு ஸ்பாய்லர்னு அவர் சொல்ல மாட்டேங்கிறார். ஸ்பாய்லர்னு சொல்கிறார். திமுக அன்கமெண்ட், நோ கமெண்ட், கில்லிங் இன் சைலன்ஸ். விஜயை பற்றி பேசவே தரல. விஜயை கன்சிடர் பண்ணவே இல்லை, அவங்க இக்னோர் பண்ணுறாங்க. பியூஷ் கோயல் ஈஸ் எ ஸ்பாய்லருங்கிறார். யாரோட ஸ்பாய்லர்னு அவர் சொல்ல மாட்டேங்கிறார். உண்மையிலே அவர் திமுக காங்கிரஸ் அணியோட ஸ்பாய்லர்னா அவர் வந்து அதை கொண்டாட்டமாக சொல்லியிருப்பார். ஒரு பிரச்சனை இல்லைங்க, விஜய் வந்து ஒரு ஸ்பாய்லர், நம்ம ஜெயிக்க போகிறோன்னு சொல்லுவார். ஆனால் விஜய் பற்றி பேசாதீங்க, விஜய் வந்து ஒரு ஸ்பாய்லர் அப்படிங்கிறார். பியூஷ் கோயல் வந்து இந்திய அளவில் ஒரு புகழ்பெற்ற மத்திய அமைச்சராக இருக்கிறவர், எலெக்ஷன் பொறுப்புகளில் இருக்கிறவர். இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும்போது இது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் தான். அப்போ இந்த இண்டிகேஷன் என்ன சொல்லுதுன்னா அவர் வந்து அதிமுக என்டிஏ கூட்டணியை தான் ஸ்பாயில் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது அந்த தரப்போட ஸ்டேட்மெண்ட். திமுக தரப்பில் எனக்கு இன்னொரு பொதுவான ஒரு கேள்வி. இன்றைக்கி பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் திமுக அரசுக்கும் திமுகவுக்கும் சாதகமாக இருக்கும்போது உண்மையிலே விஜய் வந்து திமுகவை காலி பண்ணுவார்னு தோணுச்சுன்னா இந்த மீடியாக்கள் அவரை இவ்வளோ பெரிய ப்ரொஜெக்ட் பண்ணுமா அப்படிங்கிற கேள்வி எனக்கு டவுட் இருக்குது. உண்மையிலே விஜய் வந்து பவர்ஃபுல்லாக திமுகவை காலி பண்ணிட்டு வர அளவுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னா விஜய் இந்த ஊடகங்கள் ப்ரமோட் பண்ணுமா? டிஆர்பி அடிப்படையில் பண்ணுறாங்கன்னு எடுத்து டிஆர்பி அடிப்படையில் பண்ண விட்டால் திமுக பண்ண விடுமா? நீங்கள் ஊடகங்கள் எப்படி செயல்படுதுங்கிறது நீங்கள் வெளிப்படையில் நின்று பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நான் பார்வையாளராக பார்க்குறேன். திமுக அனுமதிக்காது. திமுக அனுமதிக்கிறது இல்லையே. எடப்பாடி பற்றி பேசுறதுக்கு ஏன் அனுமதிக்கலை? என்டிஏ பற்றி பேசுறதுக்கு அனுமதிக்கலை. விஜயை மீண்டும் மீண்டும் ப்ரொமோட் பண்ணுறாங்க. விஜயை திமுகவோட ஆதரவு ஊடகங்கள் தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க. நான் வந்து எல்லா மீடியாவும் சேர்த்து சொல்கிறேன். பர்டிகுலர் மீடியா, யூடியூப் மீடியாக்கள் எல்லாமே சேர்ந்து விஜயை அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. விஜயை வந்து அட்டாக் பண்ணுறது மூலமாக விஜய்க்கு வந்து மைலேஜை ஏற்றுறது மூலமாக இவங்களுக்கு என்ன லாபம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வி. பொலிட்டிக்கல் செட்டப்பில் இல்லை விஜய் ஒரு த்ரெட்டாக அவங்க பார்க்குறாங்களோன்ற கேள்வியும் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க கில்லிங் இன் சைலன்ஸ்னு, முதல்வரோ துணை முதல்வரோ நேரடியாக விஜய் பற்றி பேசுறது இல்லை, ஆனால் அவங்களோட செயல்பாடுகள் இருக்கு இல்லையா? இல்லை, நான் சொல்கிறது மீடியா கூட செயல்பாடு. திமுக இக்னோர் பண்ணுது. ஓகே, திமுக பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இக்னோர் பண்ணுறாங்க. ஆனால் மீடியாக்கள் பேச அனுமதிக்கிறாங்கல்ல, மீடியா பேச சொல்கிறாங்கல்ல, இந்த அஜெண்டா இதை பேசுங்க இதை பேசுங்க. டெய்லி விவாதங்கள் இல்லை, எல்லா விவாதங்களும் விஜய் வந்து வெளியே வந்துட்டார், விஜய் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்தார், காரில் போனார், டிராஃபிக்கில் மாட்டினார், இதை கூட நியூஸ் ஆக்குறாங்கன்னா இது வந்து இது திமுக மீறி செய்யறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பே இல்லை, செய்ய முடியாது. திமுக அதை அனுமதிக்குது, அல்லது திமுகவோட ஒப்புதல் மூலமாக தான் இதை செஞ்சுருக்க முடியும்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஏன்னா ஆளும் தரப்புல இருந்து இதுக்கான நீங்கள் பண்ணுங்க அல்லது
அவங்க பண்ணுறதை தடுக்காமல் கொடுக்கறதுக்கு இதுக்கு ஒரு காரணம் இருக்கதா நான் கெஸ் பண்ணுறேன். ஏன்னா 2024 தேர்தலில் 21லேருந்து 22லேருந்து அண்ணாமலையை மிக கடுமையாக ப்ரமோட் பண்ணாங்க. ப்ரமோட் பண்ணாங்கன்னா நெகட்டிவ் ப்ரமோஷன் சொல்கிறேன். அண்ணாமலையை வந்து கடுமையாக ஊடகங்கள் தாக்குச்சு. ஊடகங்களை அண்ணாமலை தாக்குறாரு, திமுக தாக்குறாரு. எடப்பாடியை தள்ளிட்டு இவங்க அண்ணாமலையை தான் டார்கெட் பண்ணி அடித்தாங்க. ஏன்னா 2024 தேர்தலில் இருக்கிற பலமுனை போட்டியை அண்ணாமலை உருவாக்குறது திமுக சாதகமாக இருந்தது. 2024 தேர்தல் முடிஞ்ச உடனே திமுக அண்ணாமலையை தூக்கி தூர வச்சுட்டு விஜயத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்க. விஜயும் அந்த நேரத்துக்கு வந்து சிக்கினார். அந்த அடிப்படையில் மீடியாவோட பார்வையில் பார்க்கும்போது விஜயை ப்ரொமோட் பண்ணுறதுல ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கும் அப்படின்னு நான் வந்து யூகிக்கிறேன். இது உண்மையாக இல்லாமல் இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். டிஆர்பிக்கு பண்ணால் கூட எல்லா ஊடகங்களும் டிஆர்பிக்கே பண்ணலை. சில ஊடகங்கள் தான் டிஆர்பிக்கே அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்புறம் கரூர் சம்பவத்திலிருந்து அவரோட பீமம் வந்து விழுந்துருச்சு. 2024க்கு அப்புறம் தொடங்கின அந்த ஒரு கட்சி 2026 தேர்தலுக்கு முன்னக்கூட்டியே அது வந்து பெரிய பிம்பமாக மாறி இன்றைக்கி அது விழுந்துருச்சு. கரூர் சம்பவத்தை விஜய் கையாண்ட விதத்தை வந்து மக்கள் ரசிக்கலை. நீங்கள் விஷுவலாக நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் கரூர் திருச்சியிலேருந்து ஓடுகிற அந்த இமேஜ் தான் மக்கள் முன்னால் நின்றுச்சே தவிர, நீங்கள் களத்தில் நின்று மக்கள் கூட நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்க, ஆறுதல் சொன்னீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு வாரம் 3 நாள் கழித்து டிவியில் வந்து பேசிட்டு எல்லாத்தையும் வர வச்சு நீங்கள் கொடுக்குறதுங்கிறத வந்து மக்கள் 1000 இருந்தாலும் ஒரு இறந்த வீட்டுக்காரனை வந்து வீட்டுக்கு கூட்டு வச்சு ஆறுதல் சொல்கிறதுங்கிறது என்ன, இது என்ன அரசியல் அப்படிங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. விஜய் வந்து ஒரு பலமுனை போட்டிக்கிற சாத்தியத்தை உருவாக்குனா கூட ஆட்சி மாற்றத்தை உருவாக்கிடுவார், அது ஆட்சி மாற்றம் நடந்துடும் அப்படின்னு நம்மளை எதிர்கட்சிகளுக்கான பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக பிஜேபி கூட்டணியை அவரோட ஸ்பாய்லராக இருப்பார். ஒரு கிரிக்கெட் மேட்ச் வேர்ல்டு கப் நடக்குன்னா ஜிம்பாபே மாதிரியான ஒரு ஸ்பாய்லராக தான் அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஸ்திரேலியா தான் சாம்பியன், ஜிம்பாபே ஸ்பாயில் பண்ணலாம். அந்த மாதிரியான சின்ன சின்ன அதிர்ச்சி தோல்விகளை கொடுக்கலாமே தவிர அவங்க சாம்பியன் ஆக முடியாது. விஜய் வந்து ஒரு ஸ்பாய்லருங்கிறது ஜிம்பாபே மாதிரி ஒரு ஸ்பாய்லர்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் இப்போ திமுக விஜய் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதுக்கு சில உதாரணங்கள் இருக்குது சார். ஒரு வகையில் விஜயோடைய சின்ன சின்ன பிரச்சனைகள் ஊதி பெருசாக்கப்படுவது. இப்போ கரூரில் அங்கே என்ன நடக்குது, இப்போ விஜய் ஒரு கூட்டம் நடத்த போகிறாரு, பர்மிஷன் கேட்குறாருன்னா அதுக்கு என்ன பண்ணுறாங்க, அதுக்கடுத்து விஜய் பண்ணக்கூடிய விஷயங்களே இவங்க ரிப்பீட் பண்ணுறாங்க அப்படின்றது. விஜய் வந்து அவர் ஒரு யங்ஸ்டரை கவரக்கூடியவராக இருக்கார், அதே இடத்துக்கு திமுகவும் நகருது, அவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ரெப்ளிகேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுகவுக்கு ஒரு பெரிய அச்சம் விஜய் மேலேயும் இருக்குன்றத நம்ம திமுக விஜய் மேலே இருக்கிற அச்சம் இந்த தேர்தலை பொறுத்து இருக்குன்னு நான் நம்பலை. இந்த தேர்தல் தாண்டி அவர் சர்வே ஆனால் ஒருவேளை எதிர்காலத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கோ அல்லது வேற யாருக்கோ திமுகவோட அடுத்த தலைமைக்கு அவர் சவால் விடக்கூடிய ஆளாக வந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வேணா இருக்கலாமே தவிர, இந்த தேர்தலில் அவர் விஜய் வந்து திமுக அச்சுறுத்துறதா திமுக நினைக்கிறதா நான் நினைக்கல. சர்வேக்கள் வந்து நம்ம நினைக்கிறதுக்கு நேர்மாறாக தான் சொல்கிறாங்க. ஆனால் ஓரளவுக்கு நம்பகத்தன்மையான ஓட்டர் வந்து அதை கன்சிடர் பண்ணவே இல்லை. 15% வரைக்கும் சொல்கிறதே என்னால் அக்செப்ட் பண்ண முடியும். விஜய் வந்து ஒரு பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஒரு பிரசாந்த் கிஷோராவது களத்தில் இறங்கி வேலை செஞ்சார், கிராமமாக கூட்டம் போட்டார், ஊராக போய் கூட்டம் போட்டார், ஊராக போய் கட்சியை வளர்த்தார். அவருக்கே கடைசியில் 3%, இவருக்கு களத்துக்கே வரல. கூட்டம் நடத்துகிறீங்க, அப்புறம் இன்விடேஷன் கொடுக்குறீங்க, அப்புறம் வந்து திடீர்னு வெளியே வர்றீங்க. உங்களோட சுற்றுப்பயணம் என்னாச்சு? விழுப்புரத்தில் தொடங்கின மாநாடு ஊராக ஷெட்யூல் போட்டிங்களா? அந்த ஷெட்யூல் கரூரோட முடிஞ்சிருச்சு. விக்கிரவாண்டியில் ஆரம்பித்த உங்கள் பயணம் கரூரோட முடிஞ்சிருச்சு. கரூருக்கு அப்புறம் உங்கள் பயணம் அரசியல் பயணமே இல்லையே. 70 நாள் கழித்து வெளியே வர்றீங்க, எலெக்ஷன் வந்துருச்சு. இப்போ வரைக்கும் உங்கள் சேலத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு தெரில. திடீர்னு 5000 பேரை கூட்டம் போடுறீங்க. நீங்கள் ஸ்டாலினை எதிர்த்து அவர் பேசுகிறாரு, கூட்டம் சலசலக்கவே இல்லை. சீமானை அவர் அட்டாக் பண்ணும்போது மட்டும்தான் கூட்டம் ஆர்ப்பரிக்குது. உங்களை சீமானோட எதிரியாக தான் மக்கள் வந்து கன்சீவ் பண்ணுறாங்க. ஸ்டாலினோட எதிரியாக விஜய் வந்து கன்சிடர் பண்ணல. க்ரௌட் கன்சிடர் பண்ணவே இல்லை. ஸ்டாலின் அட்டாக் பண்ணும்போது எந்த ஆர்ப்பரிப்பும் இல்லை, எந்த கத்தலும் இல்லை. சீமான் அட்டாக் பண்ணும்போது மட்டும்தான் விஜய் ரசிகர்கள் வந்து கொந்தளிக்கிறாங்க. இவரோட எதிரியை வந்து சீமானு கட்டமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டாலின்லேருந்து விலகிட்டாங்க. அல்லது சீமானோட எதிர்வினைக்கு இவங்க பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சீமான் இவங்களை வந்து ட்ராப் பண்ணி இழுத்துட்டார். விஜயை கடுமையாக அட்டாக் பண்ணுறது மூலமாக விஜய் வந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டத்துக்கு தள்ளிட்டாங்க. விஜயை முதல்ல அட்டாக் பண்ணி துவங்கினது வந்து சீமான், அதுக்கப்புறம் தான் திமுக, அதுக்கப்புறம் தான் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக நேற்று தான் எடப்பாடி. ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் இவர் எங்கே கூட்டணி சேருவாருங்கிற, நம்ம கூட ஒருவேளை கூட்டணி வந்துருவாரோன்னு எடப்பாடிக்கு ஒரு நப்பாசம் இருந்ததுனால அவர் பேசவே இல்லை. இப்போ வேறு வழி இல்லை, கூட்டணி வரமாட்டார்னு முடிவானோன்னா அடிக்கிறாங்க. ஆனால் சீமானுக்கு வந்து இவர் எந்த பக்கம் கூட்டணி போன
எனக்கு என்ன உனக்கு என்னங்கிற இதெல்லாம் நேரடியாக அவரை அட்டாக் பண்ணி விஜய் அடிச்சிட்டார். அந்த விஜயை சீமான் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இது பலமுனை போட்டின்னு உறுதியாச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது இருமுனை போட்டியாக தான் இருந்தது. விஜய் வந்து எடப்பாடி கூட போயிடுவார், பிஜேபி கூட போயிடுவார், காங்கிரஸ் கூட போயிடுவார், பெர்செப்ஷன் இருக்குது. இது வரைக்கும் ஒரு சின்ன கட்சி கூட, ஒரே ஒரு கட்சி, ஒரு முஸ்லீம் லீக் மாதிரி ஒரு கட்சி போயிருக்கு. உண்மையிலே உங்களுக்கு அரசியலில் நம்மளோடலாம் பழந்துன்னு கொட்டப்பட்ட அரசியல் தலைவர்களுக்கு தெரியாதான் விஜய் வந்து எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் ஆள், நம்ம போவோம் அப்படின்னு ஏன் ஒரு சின்ன கட்சிக்கு கூட, ஒரு தமாக தமிழர் மணியன் கூட போய் பேசலையே அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்கு. ஓகே சார். இப்போ அதில் நாம் தமிழருடைய பர்செப்ஷன் இல்லை அவங்களோட அரசியல் இருக்குல்ல, அவங்க திமுக எதிர்ப்பு, தேசிய கட்சிகள் 2 பேரையும் எதிர்ப்பாங்க, அதிமுகவையும் எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் விஜய் வந்த பிறகு விஜய் எதிர்ப்புன்ற இடத்துல சுருங்கிடுச்சா? இல்லை, அவர் எப்போதும் போல எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்காரு. மீடியாக்கள் விஜயை அட்டாக் பண்ணால் மைலேஜ் கிடைக்கிறதுனால சீமானுக்கு இடம் கொடுக்குறாங்க, சீமான் கட்சிக்காரங்களுக்கு இடம் கொடுக்குறாங்க. இப்போ சாட்டை திருமுறைகளோட வீடியோக்களும், இடும்பாவனம் காட்சியோட வீடியோக்களும், அப்புறம் மற்ற நாம் தமிழர்காரங்க விஜய் அட்டாக் பண்ணும்போது அந்த ஷோ வந்து அந்த க்ரௌட் புல்லிங்கில் வந்து வியூஸ் வந்து கூடுது. மற்ற விவாதங்கள் வந்து மற்ற சேனல்கள்லாம் வந்து பாமகவோட பிளவை பற்றியும் தேமுதிகவை பற்றியும் பேசிட்டு இருக்கும்போது நாம் தமிழர் வெர்சஸ் தாவேகா அல்லது விஜய் வெர்சஸ் சீமான்கிற டாபிக் வந்து வைரலாக கண்டென்ட் வந்து வைரல் ஆகுது. ஸோ தந்தி டிவிக்காரங்க 2 பேரையும் கூடுறாங்க. அதிமுக திமுக பிஜேபிக்காரங்க பேசுகிறது யாரும் கேட்குறேன். இவங்க 2 பேர் சண்டைங்கிறது ஒரு கண்டென்ட்டாக அது வைரல் ஆகுது. நான் ஓட்டு அடிப்படையில் சொல்லேன், எலெக்ஷன் அடிப்படையில் சொல்லேன். கண்டென்ட் பாப்புலர் கண்டென்ட்டாக அது மாறும்போது இவங்க 2 பேர் சண்டையை தான் பிரதானப்படுத்துகிறாங்க. மற்ற விவாதங்களில் ஒரு சில டிவிகளில் சிவன் கட்சியை அனுமதிக்கிறதே இல்லை, அவர் கன்சிடரே பண்ணல. ஆனால் வைரல் கண்டென்ட் ஆகிறது வந்து நாத்தாக்கா வர்சஸ் விஜய் சீமான் சைக்காலஜி சார். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஏன் அதை அப்படி விஜய் அட்டாக் பண்ணுறதில்ல, இவங்களுக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கும். அவருக்கு விஜய் திமுக அட்டாக் பண்ணுறத மீடியாக்கள் போடுறது இல்லை. ஒரே பேட்டியிலே ஸ்டாலின் அட்டாக் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு விஜய் அட்டாக் பண்ணுறது மட்டும்தான் மீடியா ப்ரொஜெக்ட் பண்ணுது. ஏன்னா விஜய் அடிக்கிறதுக்கு சீமானோட வாய்ஸ் தேவைப்படுதுங்கிறது. இவங்க அடிக்கிறத விட அவர் அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கோங்க மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் எல்லா கூட்டத்துலேயும் அவர் ஸ்டாலின் எடப்பாடி எல்லாத்தையும் தாக்குறாரு. எம்ஜிஆரை தாக்குறாரு, ஜெயலலிதாவை தாக்குறாரு, பெரியார் அட்டாக் பண்ணுறாரு. அதெல்லாம் விட்டுட்டு விஜயை தாக்குறது மட்டும்தான் இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு என்ன பெர்செப்ஷன் கிடைக்குதுன்னா, நம்ம பார்க்கும்போது பொது இடம்னா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்கிற மாதிரி தோணும். ஆனால் அது வந்து அந்த ஒரு வைரல் கண்டென்ட்டுக்காக, டிஜிட்டல் ஹைப்புக்காக இவங்க அதை பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சீமான் பேசினாலும் இது மட்டும்தான் வெளியே தெரியுது அப்படின்ற இடத்துல கூட வச்சுப்போம். சீமானுக்கு அது நல்லதா? நாம் தமிழருக்கு அது நல்லதா? அவங்க வளர்ச்சிக்கு 8% தாண்டி போக உதவுமா இது? இல்லை, சீமான் வந்து புது அரசியல் கட்சி, விஜய் வந்து புது அரசியல் கட்சி இல்லை. கட்சி தான் புதுசே தவிர அவர் திராவிட கட்சி, அவர் இன்னொரு திராவிட கட்சி. அதுக்கு வந்து எம்ஜிஆர் இல்லாத, ஜெயலலிதா இல்லாத ஒரு அதிமுக மாதிரி தான் வந்து ஒரு அதிமுகவோட தலைவர் மாதிரி ஆயிடலாம். திமுக அல்லாத ஒரு திராவிட கட்சி. அவரோட பரப்பே வந்து திராவிட பரப்பு தான். திராவிட கட்சிகள் என்ன ஓட்டு வாங்குச்சு, திமுகவும் அதிமுகவும் என்ன ஓட்டு வாங்குச்சோ அந்த ஏரியாவுக்குள்ள ஓட்டை மட்டும் தான் அவர் எடுப்பார். திமுக வாங்கினது 35%, அதிமுக வாங்கினது 30%. இந்த 65க்குள்ளே தான் விஜயோட கண்டென்ட்டே இருக்குது. அவரோட வாக்கு பரப்பு, அவருக்கு ஓட்டு போட போகிறவங்க எல்லாருமே இது வரைக்கும் திமுக அதிமுக ஓட்டு போட்டவங்க அதான் குறி வைக்கிறார். சீமானோட குறி வந்து அது இல்லை, அந்த பரப்பே அவர் குறி வைக்கலை. அவர் திமுக அதிமுகங்கிற திராவிட கட்சிகளுக்கு நான் எதிரி, திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டவங்க எனக்கு ஓட்டு போடாதீங்க, திமுகவுக்கு போடுறவங்க எனக்கு போடாதீங்க, தேசிய கட்சிகளுக்கு போடாதீங்க, எனக்கு போடாதீங்க, இந்த 4க்கும் புறந்தெளிவில் நிற்கிறார். அந்த ஓட்டு வந்து 8% அவருக்கு வாங்கியிருக்கிறது. அவர் வாங்கியிருக்க 8% ஆல்டர்னேட்டிவ் ஓட்டு இல்லை. விஜய் தான் ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டி, சீமான் ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டி இல்லை. அவர் புது ஐடியாலஜியை முன்வைக்கிறார். இது வரைக்கும் இந்திய தேர்தல் வரலாற்றில் அல்லது இந்திய அரசியல் வரலாற்றில் முதல்ல காங்கிரஸ் கட்சி, அப்புறம் பிஜேபி, அப்புறம் பொது உடைமை கட்சி, இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் தொடங்கின சீர்திருத்த இயக்கமான நான் பிராமின் மூமெண்ட்லேருந்து தொடங்கின திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவோட இந்த 4 பார்ட்டிகள் தான் எல்லா பார்ட்டிகளுக்கும் வேறு. எல்லா கட்சியும் எடுத்து பார்த்தாலும் இந்த 4 கட்சியில் தான் வந்திருப்பாங்க. எந்த கட்சியும் இந்தியாவில் எடுத்து பாருங்கள், இந்த 4 தான் அவங்களோட மூலம். ஒன்று வந்து காங்கிரஸுங்கிற இந்திய தேசிய கட்சி, அப்புறம் பொது உடைமை கட்சி, அப்புறம் இந்துத்துவ பார்ட்டியான பிஜேபி, அது ஆர்எஸ்எஸ் இந்து மகாசபையிடம் தொடங்கினது. 4வது வந்து திராவிட இயக்கம். இந்த 3க்கும் மாற்ற உருவானது தென்னிந்தியாவில் திராவிட இயக்கம் தமிழ்நாட்டில் உருவாச்சு. இந்த 4ஐயும் புறங்கடிச்சு ஒரு கட்சி உருவாச்சு அப்படின்னா ஆந்திராவில் என்டிஆர் தான் இந்த 4 கட்சியில் இல்லாமல் வந்தாங்க. மற்ற எல்லாரும் இந்த 4 கட்சியிலேருந்து வந்தாங்க.
ஜனதா பார்ட்டி, காங்கிரஸ் இருந்தது. பாரதிய ஜனதாங்கிறது இந்த ஜனதா பார்ட்டிலேருந்து பிரிஞ்சு வந்தவங்க, அதாவது இந்துத்துவா அலையன்ஸில் 80க்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னால் இருக்க எல்லா கட்சியும். ஆனால் சீமான் வந்து இந்த 4 வாரிசு, இந்த 4 மூலத்திலிருந்தும் வேறுபட்டு தமிழ்நாட்டுக்கான பிரத்யேகமான ஒரு தேசிய கட்சியாக அவர் வளர்றார். தமிழ்நாட்டோட தேசிய கட்சி அவர். நீங்கள் தேசிய கட்சி மாநில கட்சின்னு சொல்கிறதே எனக்கு முரண்பாடு கிடையாது. திமுக தான் தேசிய கட்சி, காங்கிரஸ் தேசிய கட்சி கிடையாது. காங்கிரஸ் இந்திய கட்சி, தமிழ்நாட்டோட தேசிய கட்சி, தமிழ்நாட்டோட தேசிய நலன்களை முன்னிறுத்துகிற கட்சின்னா திமுக அதிமுக தான். பிஜேபி இந்திய தமிழ் தேசிய கட்சி கிடையாது. அதில் மிக தீவிரமாக தமிழ்நாடுங்கிற விஷயத்தை, தமிழர் நலங்கிற விஷயத்தை முன் வச்சு இந்த 4 அரசியலையும் புறக்கணித்து ஒரு அரசியல். விஜயகாந்த் வந்து இன்னொரு திராவிட கட்சி, விஜய் வந்து இன்னொரு திராவிட கட்சி. விஜய் வந்து ஒரு திராவிட பார்ட்டியோட ஆல்டர்னேட்டிவ் திராவிட கட்சியை தான் உருவாக்கிட்டு இருக்காரு. அவரோட அரசியல், அவரோட கொள்கை, அவர் எம்ஜிஆரை பெரியாரை முன்வைக்கிறது எல்லாமே வந்து நான் இன்னொரு திராவிட பார்ட்டின்னு சொல்கிறார். திராவிட கட்சியோட அதிகபட்ச வாக்கு வங்கி வந்து 65. அந்த 65க்குள்ளே அவர் எவ்வளோ எடுக்க போகிறாரு அப்படின்னா அதிமுகவோட வாக்கை தான் எடுப்பார். ஏன்னா அதிமுக 45லேருந்து 20க்கு வந்துட்டாங்க. இந்த 20லேருந்து அவர் எவ்வளோ எடுக்க போகிறாருங்கிறது தான் கேள்வி. திமுகலேருந்து ஒரு 5 எடுத்தால் கூட, அதிமுகலேருந்து ஒரு 5, 8, 10 எடுத்தால் கூட அதிகபட்சம் 15, 13 தான் அவர் செட்டில் ஆக முடியும். ஏன்னா அவர் குறி வைக்கிற பரப்பே அவ்வளோதான். 100% அவர் குறி வைக்கல. சீமான் வெளியே இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி 18% எடுத்திருக்காங்க. அதில் திராவிட கட்சிகள் ஓபிஎஸ் தினகரெலாம் கழிச்சிங்கன்னா ஒரு 16, 17%, பாமக கழிச்சாங்கன்னா 15% இருக்குது. இந்த ஓட்டு வந்து திமுக வேண்டாம், காங்கிரஸ் வேண்டாம், எடப்பாடி வேண்டாம்னு பொழுந்த ஓட்டு. இதில் பிஜேபிக்கு ஆதரவான ஓட்டு இருக்குது. இப்போ பிஜேபி ஒரு முதல்வர் வேட்பாளரை அண்ணாமலையை முன்னிறுத்தலை அப்படிங்கும்போது அந்த பீப்புளுக்கான சாய்ஸ் இப்போ யார் அப்படின்னா அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அண்ணாமலையோட அதிருப்தி வந்து சீமானுக்கு சாதகமாக நகரும். சோசியல் செக்ஷனாக சொல்கிறேன். விஜயை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்களே, விஜய் கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்க, எல்லா பெண்களும் எங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, எல்லா ஆண்களும் எங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, இளைஞர்களும் ஓட்டு. நான் என்ன கேட்குறேன், திருநெல்வேலியில் கவின் ஒரு பையன் ஆணவக்குள்ள இறந்து போனான், அவனும் இளைஞன் தான். நீங்கள் அவனுக்கு பேசுனீங்களா? அந்த 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 இளைஞனும் சென்னையில் மயிலாப்பூரில் அல்லது வேளச்சேரியில் இருக்கிற ஐடியில் வேலை பார்க்குற ஒரு இளைஞனும் ஒன்றும் இல்லை. ஜென்ரலாக இளைஞர்கள்லாம் ஓட்டு போட்டுறாங்கன்னு சொல்லக்கூடாது. கிராமத்தில் இருக்கிற இளைஞனோட ஆஸ்பிரேஷன் வேறு, விவசாயத்தில் ஈடுபட்டுருக்கிற இளைஞனோட வாக்கு செலுத்துகிற முறை வேறு. சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து அவங்க அப்பா வந்து காலங்காலமாக பரம்பரையாக ஆட்சியலை பொறுப்பில் இருந்துகிட்டு இருக்கிற இளைஞரோட பரப்பு வேறு. அமெரிக்காவில் வேலைக்கு போயிருக்கிற இளைஞன் வந்து தமிழ்நாட்டு இளைஞன் தான். அவனும் கிராமத்தில் விவசாயத்தை பார்த்துட்டு இருக்கிறவனோட ஆஸ்பிரேஷனும் வேறு. இவங்க எல்லாம் எப்படி ஒன்றா ஓட்டு போடுவாங்க? இவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் தான் விஜய்ன்னு அவங்க சொல்கிறாங்க. விஜய்னு வந்தால் இவங்க வந்துடுவாங்க. விஜய் எதுக்காக வர்றாங்க? நீ என்ன ஆஸ்பிரேஷன் கொடுக்குறீங்க? இப்போ பெண்கள்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, பெண்கள் ஓட்டு எங்களுக்கு, நகரத்து பெண்கள்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. நகரத்து பெண்கள் நேற்று 5000 ரூபா போட்டோன்னே க்யூவில் போய் நிற்கிறாங்க, ஸ்டாலினை கொண்டாடுறாங்க. ட்விஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களா திரைக்கதையில், ட்விஸ்ட் அடிச்சு போச்சு உங்களுக்கு. உங்கள் சேலம் கூட்டம் பிசு போச்சு. பிளான் பண்ணி நீங்கள் சேலத்தில் பேச ஆரம்பிக்கும் போது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டாங்க. டோட்டல் ஷோவும் உங்களை காலி பண்ணிட்டாங்க. உங்கள் ஷோவை காலி பண்ணிட்டாங்கல்ல. உங்கள் மீடியா ஹைப் வந்து முழுக்க ஸ்டாலின் பக்கம் திரும்பிடுச்சு. நேற்று எப்படி பீகாரில் 10,000 போட்டது ட்விஸ்ட் ஆச்சோ, 2021 தேர்தலில் 10% இடஒதுக்கீடு ட்விஸ்ட்டோ, அது மாதிரி நேற்று ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. என்ன கவுண்டர் வச்சுருக்கீங்க நீங்கள்? அந்த பெண்கள் உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? 5000 ரூபா வாங்கியிருக்க வயசான அம்மா 5000 ரூபா பெருசாக நினைக்குமா? விஜய் பெரிய ஸ்டார், நான் அவருக்கு ஓட்டு போடுவேன்னு நினைக்கும். விஜயை பார்க்க போவாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் பார்க்க வருவேன், எங்கள் ஊருக்கு வந்தால் நான் பார்க்க வருவேன். நான் ஏன் ஓட்டு போடணும் உங்களுக்கு? எம்ஜிஆரை பார்க்க போய் ஓட்டு போடல. எம்ஜிஆர் வந்து 15 வருஷமாக திமுகவில் இருந்து 2 சம பங்கா திமுகவை உடைச்சிட்டு கட்சி அமைப்போடு வெளியே போனார். திமுக ஓட்டு தான் 55% வாங்கின திமுக ஓட்டு 30% எம்ஜிஆர் தான், 25% கருணாநிதிக்கும் பிரிஞ்சுது. கட்சி ஓட்டு பிரிஞ்சிருக்கு. நீங்கள் அப்படியே தான் கட்சியை உடச்சிட்டு வந்துருக்கீங்களா? இல்லை ஏற்கனவே ஒரு ஓட்டு வாங்கி ப்ரூஃப் பண்ணி வச்சுருக்கீங்களா? இல்லை யாருக்கா நான் சப்போர்ட் பண்ணேன், இவருக்கு ஓட்டு போட சொன்னேன், நான் என்னோட ஓட்டு இவ்வளவு, விக்கிரவாண்டியில் நோட்டாக்கு போட சொன்னீங்களா? எத்தனை பேர் போட்டாங்க? இல்லை ஓட்டை போடாதீங்கன்னு சொன்னீங்களா? 50,000 பேர் ஓட்டு போடாமல் வந்துருக்கணும்ல. விக்கிரவாண்டியில் நோட்டாக்கு 20% வந்திருக்கணும்ல. ஈரோட்டில் வந்திருக்கணும்ல. நாங்கள் 24 சீமானுக்கு ஆதரிச்சு, அதனால தான் அவர் 8.5% வாங்கிட்டாருன்னா, அப்போ ஈரோடு கிழக்கில் அவர் ஏன் 15% போறாரு? நீங்கள் ஆதரவே தெரிவிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு அவருக்கு ஜெண்டா ஆரம்பிச்சதுக்கப்புறம் 15% போகிறாரு, 8லேருந்து 7% கூடுறாரு. அப்போ நீங்கள் எதிர்த்தா அவருக்கு ஏன் கூடுது? ஆதரிச்சா கூடுதான்னு கேட்குறீங்களா? அவர் நீங்கள் எதிர்த்ததுக்கப்புறம்லாம் அவர் கூடிடுது. நீங்கள் நோட்டாக்கு போட சொன்னால்
நோட்டாவுக்கு போட்டிருக்கணும். அதிமுக நோட்டாவுக்கு போட சொல்லிடுச்சு. 6000 ஓட்டு தான் வந்திருக்கு நோட்டாவில், ஈரோடு கிழக்கில். இப்போ விஜய்க்கு என்ன ஓட்டு இருக்குது? அது யார் சொல்லி ஓட்டு போடுவாங்க? அவர் உங்கள் கையில் ஒரு 1 கோடி ரூபா இருந்தால் எனக்கு நான் சார் எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா கடன் தாங்கன்னு கேட்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிறது 0. எந்த ஓட்டு எனக்கு கொடுப்பீங்க நீங்கள்? உங்கள்கிட்ட என்ன ஓட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். கற்பனையாக சொல்லிட்டீங்க. மல்லிகார்ஜுன கார்கே தான் கேட்டாராம், வி கான்ட் ப்ளே வித் இமேஜினரி நம்பர்ஸ். கற்பனையான நம்பர் கூட நாங்கள் விளாட முடியாது. மல்லிகார்ஜுன தெரியாத அரசியலாக வந்து இந்த சோகால்டு ஆட்களுக்கு தெரிஞ்ச போகுது. இமேஜினரி என்ன நம்பர் இருக்குன்னு சொன்னால் தான் நாங்கள் அலைன்ஸ் வைக்க முடியும். ஷீட் ஷேரிங் பேசுகிறீங்க. உங்களுக்கு இவ்வளோ % ஓட்டு இருக்குது சார். இப்போ அதிமுக பிஜேபிக்குள்ளே என்ன சண்டை நடக்குது? நாங்கள் 10% வச்சுருக்கோம், நீங்கள் 19% ஆகிட்டீங்க, எங்களுக்கு பாதி கொடுங்கன்னு கேட்குறாங்க அவங்க. தேமுதிக நாங்கள் 2% ஓட்டு எடுத்துருக்கோம், எங்களுக்கு ஓட்டு கொடுங்க. ஷீட் ஷேரிங் எப்படி நீங்கள் அதுவும் நீங்கள் நாங்கள் தான் சீஃப் மினிஸ்டர் இருக்கீங்க, ஒரு கட்சி கூட எப்படி ஓட்டு பெஸ்ட் டீல் பேசுவீங்க? எங்களுக்கு இவ்வளோ % ஓட்டு இருக்குன்னு சர்வேக்களை தூக்கி காமிச்சிங்கன்னா இதை மாதிரி 100 சர்வே நாங்கள் காட்டுவோமாங்க அவங்க. காங்கிரஸுக்கு 12% இருக்குங்கிறாரு அவர் பிரவீன் சக்கரவர்த்தி. என்ன ப்ரூஃபு? கடைசியாக நின்றதில் தேர்தலில் காங்கிரஸ் சரியாக நின்றது 3% ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதுவும் பார்லிமெண்ட் தேர்தலில். இல்லை சார், இங்கே திராவிட கட்சிகள் மேலே இல்லை இந்த கட்சிகளே பல வருஷமாக ஆண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஐடியாலஜிக்கலாக கூட இல்லை, இவங்களே பார்த்துட்டோம், வேற ஒருத்தர் வரணுன்ற அந்த ஒரு வேவ் இருக்க மாதிரி தெரியுது தமிழ்நாட்டில். திராவிட வாக்கு இன்னொரு திராவிட கட்சியாக தான் நிற்கிறீங்க. நீங்கள் செங்கோட்டையை சேர்த்துக்கிட்டீங்க, கூப்பா கிருஷ்ணனை சேர்த்துக்கிட்டீங்க, என்ன மாற்றம் உங்கள்கிட்ட? நாஞ்சில் சம்பத்தை சேர்த்துக்கிட்டீங்க. இல்லை ஐடியாலஜிக்கலாக இல்லைனா கூட ஸ்டாலின் எடப்பாடி போதும், இல்லை ரெட்டையிலே உதயசூரியன் போதும், புதுசாக விஜய் வராரு இவருக்கு போடுவோன்ற அந்த மைண்ட் செட் கேட்குறேன். அது எத்தனை பேர் இருப்பாங்க? அப்படிதான் விஜயகாந்துக்கு போட்டாங்க. அது அதிகபட்ச ஓட்டு எவ்வளவு? 8%. வைகோவுக்கு 10% இருந்தது 96. என்னாச்சு? அது காலங்காலமாக எல்லாத்துக்கும் திமுக காங்கிரஸ் பிஜேபியும் காங்கிரஸும் போதும் ஆண்டது போதும் அப்படின்னு கம்யூனிஸ்டுகளுக்கு போட்டுருவாங்க. கம்யூனிஸ்டுகள் உயர்ந்த தத்துவத்தோடு தான் இருக்கிறாங்க. ஏன் ஓட்டு விழலை? எந்த சமூகம், எந்த செக்ஷனில் எந்த வர்க்கம் உங்களை ஆதரிக்குது? குறைந்தபட்சம் அவங்கள ஒரு வர்க்கம் ஆதரிக்குது. ஒரு விளிம்பு நிலை சமூக மக்கள் எல்லார்ட்டையும், உதாரணத்துக்கு தலித், வன்னியர், இந்த மாதிரியான சோஷியல் செக்ஷன்ஸில் விஜய்க்கு ஒரு ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்லப்படுது. அது ஆதாரமாக இல்லை, பட் அந்த இடங்கள்ல ஒரு தாக்கம் இருக்கும். விசிகே பாமகவுக்குலாம் ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும் விஜய் வருகை அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை மறுத்துட முடியுமா? பாமக ஆல்ரெடி பின்னடைவு 2 பேரும் உடஞ்சிட்டாங்க. இதில் பின்னடைவுக்கு இதுக்கு மேலே பின்னடைவுக்கு ஒன்றும் இல்லை. எந்த இளைஞர்னு நான் கேட்டேன்ல, இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க, பாமக இளைஞர் வேற, விசிகே இளைஞர் வேறன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. சோஷியல் செக்ஷனில் சாதி பேரை சொல்லாட்டா கூட உங்களுக்கே தெரியுது, 2 பேர் இளைஞர் வேற வேற. அந்த இளைஞருக்கு ஆதரவாக நீங்கள் என்ன கருத்து வச்சுருக்கீங்க? சீமான் வந்து 5% இடஒதுக்கீடு அதிகரித்து கொடுங்கன்னு சொல்கிறாரு. பறையருக்கும் தேவேந்திர கொலைவாளருக்கும் 5% அதிகமாக்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த ஒரு ஒப்பீனியனை பற்றி உங்கள் கருத்து என்ன? கவின் ஒரு தலித் பையன் இறந்து போகிறார், குறைந்தபட்சம் ஒரு கண்டன அறிக்கை ஏன் உங்களால் சொல்ல முடியல? பாலிடிக்ஸுங்கிறது உங்களோட ஒப்பீனியன் தான், உங்களோட ஸ்டாண்டு தான். ஸ்டாண்டே எடுக்க மாட்டேங்கிறது ஒரு ஸ்டாண்டா? உங்களுக்கு ஏதாவது ஸ்டாண்ட் இருக்கணும்ல. எனக்கு பயந்து தான் 5000 ரூபா கொடுத்தாங்கிறது ஒரு ஸ்டாண்ட் இல்லை. இது ஒரு காமெடியான பேச்சு. உங்களுக்கு பயந்து கொடுப்பாருன்னு தெரியல, அப்புறம் நீங்கள் ஏன் வாய விடுறீங்க? இப்போ 2 பார்ட்டி பணம் கொடுக்கக்கூடாதுன்னு நில்லுங்க. அது சீமான் நிற்கிறார். பணம் கொடுக்கக்கூடாது, பணம் கொடுக்குறது ஏமாற்ற வேலை, ஊழல் பண்ணி நீங்கள் காசு கொடுக்குறீங்க. நாங்கள் பணம் கொடுப்போம், ஆனால் ஸ்டாலின் கொடுத்தா தப்புன்னு சொன்னீங்கன்னா அது ஸ்டாண்ட் இல்லைல்ல. பணம் கொடுக்குறது ரைட்டு தான், அதை வாங்கிக்கோங்க. ஆனால் அவர் இதுக்காக கொடுக்கல அப்படின்னு சொல்கிறதுல அது ஸ்டாண்ட் இல்லை. பொலிட்டிக்கலாக அது நிற்காது. ஒன்று பணம் கொடுக்கறத ஆதரிக்கிறவங்க போது ஸ்டாலினுக்கு ஆதரிச்சிருவாங்க, பணம் கொடுக்கக்கூடாது ஆதரிக்கிறவங்க போது சீமான் ஆதரிப்பாங்க. அது கம்மியாக இருந்தால் கூட ஆதரிச்சிருவாங்க. நீங்கள் 2 ஸ்டாண்டு இல்லாமல் பணம் கொடுப்போம் ஆனால் ஸ்டாலின் கொடுக்குறது தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா இது ஸ்டாண்ட் இல்லை. எந்த பக்கம் போகணும்னு தெரியாமல் இவர் சீமான் சொன்ன மாதிரி தான், இங்கேயும் நடுவில் நின்று அடி வாங்குறதுன்னு இல்லை. நடுவில் நின்று அடி வாங்க முடியாது. எடப்பாடி இதை ஸ்மெல் பண்ணி தான் நான் 2000 கொடுக்குறேன்னு முதலே சொன்னார். ஆனால் இவங்க இப்படி கொடுத்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்கிறத அவங்க யாரும் எதிர்பார்க்கல. எலெக்ஷனில் ஸ்டே கொடுத்துடக்கூடாதுனால அவங்க முந்திக்கிட்டாங்க. அது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான். ஸ்டாலின் பண்ணியிருக்கிறது வந்து அரசியல் அது சரியாக தப்பாங்க வாதம் தாண்டி ஒரு பொலிட்டிக்கல் கேம்ல அது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான். ஷாக் தான், இவங்க எல்லாத்துக்குமே ஷாக் ஆகிட்டாங்க. எப்படி இவ்வளோ சீக்கிரட்டாக வந்து அதை மெயின்டைன் பண்ணி கசியாமல் போட்டுட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கல யாரும். இனிமேல் ஸ்டே வாங்க முடியாது, கோர்ட்டுக்கு கொண்டு போக முடியாது. கோர்ட்டுக்கு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா ஸ்டே கொடுத்தாங்கன்னா அதையும் திமுக உங்களுக்கு எதிராக பயன்படுத்திடுவாங்க. பாருங்கள், நாங்கள் கொடுக்கணும்னு நினச்சா அவங்க கெடுத்துட்டாங்க. ஏற்கனவே அவர் ஸ்டாலின் சொல்லிட்டார், நேற்றே சொல்லிட்டார் முதல்வர், இதை தடுக்கிறதுக்கு 1000 முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அதை கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லவும் முடியாது.
ஆனால் சீமானோட டைம் இருக்குல்ல, இப்படி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாருல, அதுதான் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு. அதுதான் எடுபடும். பணம் கொடுக்குறத எதிர்க்கிறவங்க வந்து சீமானை தான் சூஸ் பண்ணுவாங்க. பணம் கொடுக்குறவங்க எதிர்க்கிறவங்க வந்து விஜயை எடப்பாடியை சூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க கொடுக்குறத ஆதரிக்கிறவங்க. அப்போ அந்த பலம் அடையிறவங்க நிறைய ஸ்டாலினை ஆதரிச்சிருவாங்க. எல்லா இஷ்யூலையும் ஸ்டாலின் இருக்கிற அட்வான்டேஜ் அதுதான். பெரியாரை அடிக்கும் போது பெரியாரை டிஃபெண்ட் பண்ணுறாரு ஸ்டாலின். பெரியாரை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய எடப்பாடியும் சீமானும் இது வரைக்கும் ஆயத்திரக்கலை. எடப்பாடி விஜயும் எடப்பாடியை பெரியாரை அட்டாக் பண்ணுற சீமான் ஸ்டாண்ட் அடிக்கிறார். பெரியாரை எதிர்க்கிறவங்க சீமானை ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. அப்போ லூசர் யார், கெய்னர் யார்? ஒரு இஷ்யூ வருது, ஒரு இஷ்யூவில் ஒரு கெய்னர் ஒருத்தர் இருப்பார், லூசர் இருப்பார். லூசராக இருக்கிறவங்க வந்து சீமானை ஆதரிச்சிருவாங்க குறைந்தபட்சனா கூட. கெய்னர் வந்து ஸ்டாலின் ஆதரிச்சிருவாங்க. உங்கள்கிட்ட லூசர் ஓட்டும் இல்லை, கெய்னர் ஓட்டும் இல்லை விஜய்கிட்ட. ஒரு இஷ்யூவில் நீங்கள் அப்படி எடுக்கணும் ஸ்டாண்டை. ஒன்று ஆதரிங்க அல்லது எதிருங்க. இல்லை தேரி எல்லாமே ஸ்டாலின் பண்ணுறது எல்லாமே சரிதான், ஆனால் ஸ்டாலினுக்கு உள்நோக்கம் இருக்குது, யாருக்கும் உள்நோக்கம் இல்லை சார். இந்த எலெக்ஷனில் இந்த யங் ஜென்ரேஷன் வெர்சஸ் ஓல்டர் ஜென்ரேஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்களே, அது நடக்குமா? 30-35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க சீமான் விஜய் இதுக்குள்ளே தான் ஓட்டு போடுவாங்க பெரும்பாலும். அபவ் 40 அப்படின்னு வரவங்க திராவிட கட்சிகளை தான் ஆதரிக்க போகிறாங்க. ஸோ இந்த எலெக்ஷனே பிட்வீன் ஜென்சி அண்ட் ஓல்டர் ஜென்ரேஷன் அப்படி நடக்குமா? அது வாய்ப்பு. அதான் அதுக்கு அதான் முதலே சொன்னேன் அவளுக்கு. அப்படி ஒரு சோஷியல் செட்டப்லாம் இல்லை. சமூகங்கிறது தனி மனிதனுங்கிறது அடையாளம் கிடையாது. இப்போ உங்களுக்கு எனக்கு அடையாளம் கிடையாது. ஆனால் நான் ஒரு குழுவாக சேரும்போது எனக்கு ஒரு அடையாளம் வருது. நான் எந்த குழுவை சேர்ந்தவன், எந்த வர்க்கத்தை சேர்ந்தவன், எந்த கிளாஸ் எனக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறேன், எந்த ஊரில் இருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு அடையாளத்தை கொடுக்குது. நான் முதலே உங்கள்கிட்ட ஒரு மறைமுகமாக சொன்னேன். அதை திருநெல்வேலியில் இறந்து போன கவின் வந்து வேறு இளைஞர். இங்கே சென்னையில் தாம்பரத்தில் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவர் வேறு இளைஞர். சென்னையிலே பிறந்து வளர்ந்தார். இவரும் ஒரே ஆள் கிடையாது. இதை மாதிரி ஜெண்டரில் பொதுவாக சொல்லக்கூடாது. இந்த தமிழ்நாட்டு பெண்கள் அப்படியே யாரும் கிடையாது. தமிழ்நாட்டு பெண்கள் எந்த ஊரில் இருக்காங்க, எந்த ஏரியாவில் வாழ்கிறாங்க, அவங்க வந்து நகர்ப்புறத்தில் இருக்காங்களா, நகர்ப்புறத்தில் எந்த ஊரில் இருக்காங்க. கண்ணகி நேரில் துப்புரவு பணியாளராக இருக்கிற பெண்ணும் வேளச்சேரியில் இருக்கிற ஒரு ஐடி கம்பெனியில் அல்லது மிடில் கிளாஸில் இருக்கிற அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிற ஒரு பெண்ணும் ஒரு பெண்ணு கிடையாதுங்க. அவங்க வேறு. அவங்க குப்பை பிரகாரோட அரசியல் அபிலாஷை வேறு. அவங்களுக்கு 5000 ரூபாங்கிறது இன்றைக்கி கையில் கிடச்ச தங்கம் மாதிரி. மேலே 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஒரு பெண்ணுக்கு 5000ங்கிறது பாக்கெட் மணி. அதையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்குறது இருக்குல்ல. அப்படி இளைஞர் பெண்கள் எல்லாம் ஒன்றா ஓட்டு போட்டுருவாங்க, இளைஞர்கள் எல்லாம் ஒன்றா ஓட்டு போட்டுருவாங்க. இதில் ஒரு கொஸ்டின் சார். இப்போ நம்ம ஒரே வீடு எடுத்துப்போமே, அவங்க ஒரே பின்னணியில் இருக்காங்க, ஒரே சமூகம், எல்லாமே ஒன்று, ஒரு வீடு தான். ஆனால் அதில் பையனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, அவனுடைய பிரச்சனைகள் வேறவா இருக்குது, அப்பா அம்மாவுக்கு வேறு பிரச்சனைகளாக இருக்குது. அப்போ அவங்களுடைய வாக்களிக்கும் முறை மட்டும் இந்த பின்னணியை வச்சு ஒரே மாதிரி இருந்துரும். அப்படி தானே இருக்க முடியும். கலைஞரில் இருக்கிற அம்மா வந்து தான் பையனை எப்படி வளர்த்துருப்பாங்க? எஜுகேஷன் முக்கியம்னு வளர்த்துருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு லேப்டாப் கிடைக்கிறது முக்கியமா அல்லது ஜென்சின்னு சொல்லி ஒவ்வொன்று கத்துறது முக்கியம்? என்ன மெட்டீரியல் அவங்களுக்கு கிடைக்குது? இந்த அரசு வந்து அல்லது ஒரு கருத்து வந்து எனக்கு என்னவோ ஆதரவு இருக்குது, நான் இதனால் பலன் எனக்கு என்ன கிடைக்குது? மெட்டீரியல் பாலிடிக்ஸில் அதானே அல்டிமேட். 9000 ரூபா போட்டாங்க ஜனவரி மாதம், பொங்கலுக்கு 3000, ஜனவரி மாதத்துக்கு 1000, இன்றைக்கி 5000, 9000 ரூபா எனக்கு கிடச்சிருக்கு. 9000 தான் நான் திருப்பி சொல்கிறேன். 1 கோடி ரூபா சம்பாதிக்கிற ஒருத்தருக்கு 9000 வந்து நத்திங். அவர் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு ஜென்சி பாலிடிக்ஸ் பேசலாம். ஆனால் ஒரு 9000 ரூபாங்கிறது அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு வயசான மாதிரி இருக்கிறாங்கன்னா அவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க? வாக்களிக்கும் போது என்ன மனசில் அது கொடுக்குற ரைட்டாக எலெக்ஷனுக்காக கொடுக்குறாங்க, இப்படிலாம் கொடுக்கலாமாங்கிறது வேற விவாதம். அது வேற விவாதம். இது வந்து நல்லதா, இந்த போக்கு நல்லதாங்கிறதுனா அது சமூகத்தை வளர்த்தெடுக்குமாங்கிறதுலாம் வேற கேள்வி. ஆனால் பலன் யாருக்கு? எலெக்ஷன் கடைசியில் பலன் யார் அறுவடை பண்ண போகிறாடி அப்படிங்கிற கேள்விக்கு விஜய்கிட்ட பதில் இல்லை. இதுக்கு கவுண்டர் நேரட்டிவ் இருக்கணும்ல. எல்லா திராவிட திமுகவும் அதிமுகவும் என்ன பேசுகிறதோ அதே தான் இவர் திருப்பி பேசுகிறார். புது அதிமுகவை உருவாக்க முயற்சி பண்ணுறாரு. எடப்பாடி அவ்வளோ சிக்கனை விட்டு கொடுத்துட மாட்டார். அவர் தன்னோட இருப்பை விட்டு கொடுத்துட்டு எல்லாத்தையும் தோக்கடிச்சிட்டார். அவர் சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் எல்லாத்தையும் தோக்கடிச்சிட்டாரு. இன்னொருத்தர் கொண்டு போய் கட்சியை கொடுத்துருவாருன்னு நான் நம்பலை. தேங்க்யூ சார். நன்றி.